இன்னைக்கு ஒரு சூப்பரான மீன் வறுவல் ரெசிபி பார்க்கலாம். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு பாம்ஃப்ரெட் ஃப்ரை இருக்கு இல்லையா, அது பார்க்க போறோம். இது ஒன்றும் இல்லை, பாம்ஃப்ரெட்னு இல்லை, எந்த மீனா இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஃப்ரை பண்ணா வந்து செம சூப்பரா இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நம்ம மேரினேஷன்ல தான் எல்லாமே இருக்கு. வாங்க இது எப்படின்னு குயிக்கா பார்த்துலாம். இங்க வந்து எங்களுக்கு வந்து பாம்ஃப்ரெட் வந்து இங்க வந்து சைனீஸ் மார்க்கெட்ல கிடைக்கும். சோ அங்க வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம். மேல பாருங்க ஒரு செதில் இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. நடுவுலயும் கட் பண்ணி உள்ளெல்லாம் கிளீன் பண்ணி குடுத்துருவாங்க. இருந்தாலும் வீட்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வந்து தேங்கி இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்தரலாம். எடுத்துட்டு இப்ப இந்த பாம்ஃப்ரெட்ல பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து நெறைய முள் இருக்காது. நடுவுல ஒரு முள் இருக்கும். இந்த சைடுல கொஞ்சம் இருக்கும். அவ்வளதான். அதனாலேயே இது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான ஃபிஷ் ஃப்ரை. அண்ட் இத வந்து முழுசா அப்படியே வந்துட்டு ஃப்ரை பண்றதுக்கு ரொம்பவே வந்துட்டு அம் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம கழுவி எடுத்து இப்ப வச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம கழுவுனதுக்கு அப்புறமா, இது மேல வந்து இந்த மேரினேஷன் நல்லா உள்ள இறங்கணும் அப்படின்னாக்க, நம்ம வந்து சின்ன சின்னதா கொஞ்சம் கட்ஸ் போட்டுக்குவோம். இந்த மாதிரி இந்த மீன வந்து அப்படியே பொரிச்சு எடுக்க போறோம் அப்படிங்கிறதுனால, இது வந்து இந்த பக்கம் திருப்பி 2 பக்கமுமே இதே மாதிரியான கட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டோம். போட்டுக்கிட்டு, இப்போ நம்ம மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள நம்ம பார்த்துரலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமா அதுல மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்து எந்த எண்ணெயில பொரிக்க போறீங்களோ அதே எண்ணெய் எடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாரி மையா பேஸ்ட்டா வர மாதிரி ஒரு செமி சாலிட் பேஸ்ட்டா வர மாரி வந்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இத எடுத்து அப்படியே நல்லா அது மேல வந்துட்டு எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாரி நல்லா தடவி எடுத்துறலாம். நம்ம அப்படியே ஃப்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறனால உள்ளலாம் நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. சோ இப்ப இத நல்லா கவர் பண்ணி நம்ம ஊர்லலாம் வெளியில வெயில்ல காய வைப்பாங்க இல்லையா? பட் இங்கலாம் வெளியில வைக்க முடியாது. அதனால நம்ம வந்து இத நல்லா அப்படியே கவர் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே சைடுல வந்துட்டு வச்சுட்டு நாங்க மீன் குழம்பு வச்சோம். அந்த வேலையெல்லாம் நாங்க பார்க்க போயிட்டோம். சோ ஒரு 2 மணி நேரம் வந்து ஊறுச்சு அப்படின்னாக்கா நல்ல மேரினேஷன் உள்ள இறங்கியிருக்கும். இப்போ இத தோசை கல்லுல போட்டு அப்படியே நம்ம ஊர் ஸ்டைல்ல வறுத்தெடுக்க வேண்டியதுதான். நல்லா நெறைய எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து டீப் ஃப்ரை நம்ம பண்ணல அப்டின்னா கூட வந்து அ தவால வந்து நெறைய எண்ணெய் ஊத்துனா தான் நல்லா வந்து வறுபடும். இப்ப மீன எடுத்து அப்படியே சேத்துற வேண்டியதுதான். சோ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து இதாகும்போது கீழ இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா வந்துட்டு அது வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சுரும். அதனால இப்ப அடுத்து திருப்பி போடுறதுக்கு முன்னாடி மேல திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 2 சைடுமே வந்துட்டு வெந்துருச்சுன்னா, அவ்வளோதான் ரெடி. ஆனா வந்து இப்போ இது முழுசா வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நான் மீன வந்து லைட்டா கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டு, அந்த நடுவுலயும் கொஞ்சம் அந்த மசாலா மட்டும் வேகுற மாரி நான் பார்த்துக்கிட்டேன். இது கண்டிப்பா பண்ணணும்னு இல்ல. பட் பண்ணா வந்துட்டு ஒரு சேஃப் சைடுக்கு நம்ம அந்த மாரி வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் செம சூப்பரான பாம்ஃப்ரெட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மீன் குழம்போட மீன் ஃப்ரை. நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.